இந்த மெகா சங்கமத்தில் பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு பக்கம் வந்துட்டு இவங்க கர்ணாவோட பொண்ணான இவங்களுக்கு வந்துட்டு கல்யாண ஏற்பாடு எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. சரி, அவங்களுக்கு கல்யாணன்றதுனால எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும். அதுக்கு வந்துட்டு என்ன பிளான் பண்ணால் பையன் ஏதோ தப்பாக இருக்குது, அவனை பற்றி விசாரிச்சு என்ன ஏதுன்னு நம்ம டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த கல்யாணம் நிப்பாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியக்கூடாதுன்னு ஜெயந்தியும் இந்துவும் பிளான் பண்ணிக்கிட்டு வெளியே போகணுன்னு பிளான் பண்ணுறாங்க. அதனால் வீட்டில் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து கிளம்புறாங்க. அப்போ பார்த்து திவாகர் வந்து யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்படியே அவங்க எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறாங்க. அப்போ வந்து அவர் பிடிச்சி எங்கே போகிற என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. எனக்கு கனவு வந்துச்சுங்க, உங்கள் அண்ணனே வந்துட்டு உங்களை வெளியே தள்ளி விடுற மாதிரி, அப்புறம் நீங்கள் நான் ரோட்டில் நிற்கிறீங்க, பாட்டெல்லாம் பேக்ரவுண்ட் பாடிக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடி அதுக்காக பரிகாரம் பண்ணுறதுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுல அப்படியெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு திவாகர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே விஜய் வந்து கடை வைக்கிறதுக்கு ஆள் எடுத்துகிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு வள்ளி செம்ம கடுப்பாயிட்டு விஜய் வந்தப்போ அவங்க மேலே கை வைக்கிறாங்க. அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல விடு, இவளால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி எல்லாருமே சமாதானப்படுத்துகிறாங்க. இருந்தாலும் உஷாராக இருக்கணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. விஜய் கண்டிப்பாக இந்த கடையை விற்று காமிக்கிறேன் பாருங்கள், உங்கள் எல்லாரோட உயிர் அங்கே தானே இருக்குது, விற்று காமிக்கிறேன்னு பிளானை போடுறாங்க. அடுத்ததாக வந்துட்டு ஒரு புரோக்கர்கிட்ட ஃபோன் பண்ணி நீ யாரை வேணால் கூட்டிகிட்டு வா, ஆனால் கொஞ்சம் வில்லங்க இருக்குன்றது மட்டும் சொல்லிவிடு, தொட நடிகையாக இருக்கக்கூடாது, முன்ன மாதிரி ஓடிடக்கூடாது, அவங்க வந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் புரோக்கர் நேராக போயிட்டு திவாகர் கிட்டே பேசுகிறாங்க. திவாகர் சரி ஓகே வாங்கிடலாம், இதை வாங்கி போட்டு அண்ணனுக்கு வந்துட்டு நல்ல, அதாவது அண்ணன்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கணும், இதை வாங்கிட்டணும் அப்படின்ற மாதிரி பிளானை போடுறாரு. அவர் உடனே போய் கடை பார்க்கலான்னு சொல்லிட்டு நேராக போகிறாரு. கடையில் இருக்கிறவங்க எல்லாரையும் அமுச்சு, அதாவது கடையில் வந்துட்டு சுற்றி பார்த்துட்ருக்காரு. அப்போ இதை வந்துட்டு கண்மணி நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. மாஸ்க் போட்டுட்டு வந்து சார் சார் நீங்கள் இந்த கடையை வாங்காதீங்க, இதில் நிறைய வில்லங்க இருக்குது, இந்த கடை வந்து என் மாமாவோட கடை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விடுங்க, அவர் சொல்கிறதெல்லாம் கண்டுக்காதீங்க, நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடுறாங்க. அப்புறம் டாக்குமெண்ட்டெல்லாம் வந்துட்டு ஈவினிங் வந்து ஈவினிங் வந்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜய்ங்கிற தௌலத்தாக வந்துட்டு கண்மணிக்கிட்ட எப்படியும் ஈவினிங் வந்துட்டு நாங்கள் சைன் வாங்கிடுவோம், கடையை கை மாற்றிடுவோம், அப்புறம் உட்காந்து ஒப்பாரி வைங்க, செல்ஃபி எடுத்து இப்போவே இதில் போட்டுங்க, இப்போ ஆனால் அதுதானே ட்ரெண்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஓவராகவே பேசிகிட்டு இருக்காங்க கண்மணிக்கிட்ட. இது எல்லாத்தையும் கண்மணி ஃபோன் பண்ணி வீராக்கு சொல்கிறாங்க. மாறனுக்கும் தெரிய வந்தது. இங்கே ஒரு பக்கம் வந்துட்டு அங்கே போகலான்ற மாதிரி போயிட்டுருக்க, வீட்டுக்கு போகலான்ட்டு கிளம்புறாங்க ஜெயந்தி இந்துவும். அப்போ வந்துட்டு ஆட்டோ ரிப்பேர் ஆகிடுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜெயந்தி நடுரோட்டில் நின்று புலம்பிகிட்ருக்குறாங்க. திவாகர் அந்த கடையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விலையை பேசுறதுக்காக வக்கீலை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு எங்கே போயிட்டுருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அப்புறம் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி என்ன திருநீரெல்லாம் நெத்தியில் காணோம் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை பரிகாரம் பண்ணிட்டு வந்தால் அதெல்லாம் பண்ணக்கூடாதான் அப்படி இப்படின்னு இந்து ஏதோ நடிக்கிறாங்க. சரி உடனே ஏறு, அவள் எப்படின்னா போட்டோன்னு சொல்லிட்டு இந்துவை அங்கேயே விட்டு ஜெயந்தியை வந்துட்டு வண்டியில் ஏற்றிக்கிறாரு திவாகர். ஏற்றிக்கிட்டு அந்த கடைக்கு போகிறாங்க. எங்கே போகிறோன்னு சொல்லி கேட்டிருக்க, அவங்ககிட்ட எல்லாம் சொல்லணும், அமைதியாக வா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இவங்க வந்துட்டு கடையை வாங்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனே வந்துட்டு ஒரு பிளானை போடுறாங்க. மாறன் வீரெல்லாம் சேர்ந்து ஒரு ஆணியை வச்சு அவங்க டயரை வந்து பஞ்சர் ஆக்கி விட்டுறாங்க. என்னடா இது பஞ்சர் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு திவாகர். அப்போது ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச கேரக்டர் மாதிரி வந்துட்டு இவங்க வராங்க. கார்த்திக்கோட ஒய்ஃபான பிருந்தா, அவங்க வந்துட்டு நீ போகாத, அங்கே போகாத, அங்கே அவள் இருக்கா, அவங்கள விட மாட்டா, சும்மா விட மாட்டா, போயிடு, இப்படியே போயிடுங்க இப்படியே போயிடுங்கன்னு சொல்கிறாங்க. இதனால ஜெயந்தி பயந்து போயிடுறாங்க. எங்கே போயிடலாங்க, என்னங்க இது, அமைதியாக வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் கடைக்கு போனால் எல்லாரையும் அமுச்சு விட்டுட்டேன், நம்ம கடை பேசி பிடிக்க போகிறோம்லன்ற மாதிரி விஜயும் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. அப்புறம் வக்கீலை கூட்டிகிட்டு போய் அந்த டாக்குமெண்ட்டை படிக்க சொல்லி கொடுக்குறாங்க. அங்கே ஒழிஞ்சிட்டு இந்த மாறன் வீரா அதுக்கப்புறம் வள்ளி எல்லாம் சேர்ந்து வந்துட்டு ஒரு பிளானை போடுறாங்க இவங்களை பயமுறுத்தணும்னு சொல்லிட்டு. கரண்ட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால் எல்லாம் கொஞ்சம் பயந்து போயிடுறாங்க. வள்ளியும் அவங்க அம்மாவுமே பயந்துடுறாங்க. அப்புறமா வந்துட்டு அப்படியே பேய் சிரிக்கிற மாதிரி சிரித்து அப்படியே கொலுசு போட்டுட்டு நடந்து போகிற மாதிரி வள்ளி எல்லாம் நடக்கிறாங்க. எல்லோரும் தெரிச்சுக்கிட்டு அங்கங்கே ஓடுறாங்க. அப்போ திவாகரை போட்டு வெளுன்னு வெளுக்கிறாங்க ஒரு கட்டையை எடுத்துகிட்டு வந்து வள்ளி. இதை ஜெயந்தி தூரத்துலேருந்து பார்த்து சூப்பர், இந்த பேய் பண்ணுது, இந்த பேய்க்கு கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருக்குது, இந்த ஆள்கிட்ட நான் எவ்வளோ அடி வாங்கிட்டேன், நல்லா போலன்னு பொழுது சந்தோஷப்பட்டு பார்த்துட்ருக்குறாங்க. அப்போது அவங்க கட்டை கீழே விழுந்தது, வள்ளியோட கட்டை. இவங்க போயிட்டு இருந்தால் பேய் நல்லா அடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படியே ஷாக்காகி போய் திருன்னு முழிக்கிறாங்க. வலி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.